பெல்ஸ் பால்சி, அதாவது முகவாதம். இந்த முகவாதம் எதனால வருது அப்படின்னா உங்களோட ஃபேஷியல் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால வருது. ஃபேஷியல் நர்வ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுல நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் கோல்டு எக்ஸ்போஷர். கோல்டு எக்ஸ்போஷர் அப்படின்றது நீங்க பனிக்காலத்துல டிராவல் பண்றப்போ, இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கிறப்போ, இல்லைன்னா உங்களோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன் வரும்போது உங்களோட ஃபேஷியல் நர்வ் வந்துட்டு மோஸ்ட் காமனா அஃபெக்ட் ஆகும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா கோல்டு சீசன் அப்போ நைட் டைம்ல அதிகமா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி கோல்டு டைம்ல நீங்க பைக்ல டிராவல் பண்றப்போ அந்த எக்ஸ்போஷருக்கு காதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்போ உங்களோட ஃபேஷியல் நர்வ் அஃபெக்ட் ஆகுறத தவிர்க்கலாம். இதுல என்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் சைடு ஃபேஸ் ஃபுல்லாவே வீக்னஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபேஷியல் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்காது. லைக் கண்ணை சிமிட்டுறதுல கஷ்டம் இருக்கும், மெல்றதுல கஷ்டம் இருக்கும், புருவம் மேலே தூக்குறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். இதோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு ஃபிசியோதெரப்பி தான். ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் லைக் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது மற்ற ஸ்ட்ரோக் மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபிசியோவை கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட ரெக்கவரி ரேட் இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா நம்ம சன் ஃபிசியோதெரப்பியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.